வீட்ல யாருன்னா பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க, அர்ணவுக்கு வைக்கிறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக தான் மாமா. மேக்கப் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டீங்களா, திரும்ப வந்திருக்கீங்க, அர்ணவ் ப்ரோக்கு கொடுக்குறேன். உனக்கு விளையாடவும் தெரியாது, சும்மா இருந்து சொன்னா கேட்க மாட்டேற. நீங்க என்ன சார் சொன்னீங்க? என்னடா பண்ண வந்திருக்கீங்க? பாய்ஸ் டைம் ஜல்ராஸ், விஷால், அருண், தீபக். நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். என்ன ஜால்ராஸ், என்ன ஜால், நீதான் ஏன் ஜால்ரா அடிச்சு. சர்டன் பாயிண்ட் ரீச் ஆவறதுக்கு நம்ம ஒரு புஷ் தேவைப்படும். அதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அந்த பிஆர் டீம் வச்சுதான் ஏதோ இவ்வளவு தூரம் வர மாதிரி போட்ரையாவது. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 92 எபிசோட் 93 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுக்கு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா ஒரு லைக்கிங் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். ஓகே ஓகே. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வீட்டில் எந்த ஒரு நபர் தனக்கு என்ன ஒரு பிஆர் டீம் வைத்து ஹெவி ப்ரொமோஷன் செய்து கொண்டிருக்கார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதை பார்க்கும்போது அட பாவிங்களா, இந்த பிஆர் எல்லாம் அங்க சுத்தி இங்க சுத்தி கடத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதையும் ஒரு டாபிக்காவே கொண்டு விட்டீங்களாடா, விளங்கிடுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிஆர் டீமை வெளியே வச்சு ஹெவி ப்ரமோஷன்ஸ் பண்ணுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. சோ ஃபர்ஸ்டா விஷால் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சௌந்தர்யா பேரை சொன்னாப்ல. ஆனா அதுக்கு அவர் சொன்ன ரீசன் தான் பயங்கர காமெடியா இருந்துச்சு. அது ரவீந்தர் சார் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது சௌந்தர்யாவை பத்தி நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கல, சௌந்தர்யா இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அவங்க இன்னுமே அப்கம் ஆகல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசினாப்ல. சோ அவர் வெளியே போய் சௌந்தர்யாக்கு பிஆர் ஒர்க் பண்றாரோன்ற டவுட் எனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. அதை பார்க்கும்போது நீ ரவீந்தர் சார் வெளியே போயிட்டு பிஆர் ஒர்க் பண்றாருன்னு சொல்லி கண்டுபிடிச்ச பத்தியா, அது கரெக்ட். ஆனா யாருக்காக பண்றாருன்னு சொல்லி கண்டுபிடிச்ச பத்தியா, அங்கதான் தப்பாய் போச்சு. ஏன்னா அவர் முத்துவரனுக்கு நான் பிஆர் ஒர்க் பண்றேன் அப்படிங்கறத அவரே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. ரவி சார் இருந்தபோது ஏன் அவரே அந்த பிஆர் டீமா இருக்க கூடாது? அட பாவி. அந்த அடுத்த வந்து தீபக்குமே எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. ஏன்னா சௌந்தர்யாக்கு வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல சௌந்தர்யா அப்படிங்கிற பேரை சொன்னாலே கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. இது இப்ப இல்ல, ஆரம்ப கட்டத்துல இருந்தே. ஏன்னா ரெகக்னைஸ்ட் ஆர்டிஸ்டுக்கு கிளாப்ஸ் வரதே அபூர்வம் தான். ஆனா சௌந்தர்யா ஓபன் அப் ஆகிறதுக்கு முன்னாடியே எப்பரா இவ்வளவு கிளாப்ஸ் வருதுன்ற மாதிரி யோசிச்சேன். சோ கண்டிப்பா பிஆர் டீம் இல்லாம இது சாத்தியமே இல்லன்றத நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. பேரை சொன்னாலே அதிருது இல்ல, அந்த மாதிரி கிளாப்ஸ் வாங்குறது நம்ம சௌந்தர்யா மேம் தான். அண்ட் அடுத்த வந்து ரயன் வந்து அருண் அண்ட் சௌந்தர்யா அவங்க ரெண்டு பேருக்குமே பிஆர் டீம் இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறேன். ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் அருண் உங்களை பத்தி ஏதாவது சொன்னா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதை வச்சு பார்க்கும்போது அது ஜென்யூனான ஃபேன்ஸாவும் இருக்கலாம், பிஆர் டீமாவும் இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லாப்ல. சேதுபதி சார் பேசும்போதே உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்காங்க, ஜென்யூனா ஒரு ஃபேன்ஸாவும் இருந்திருக்கலாம், எனக்கு வெளியே இருந்து பார்க்கறதுக்கு அப்படி தெரிஞ்சது. அண்ட் அடுத்த சௌந்தர்யாக்கு தீபக் சொன்ன அதே தான். அதே ஸ்டார்டிங் எடுத்த உடனே எப்படி கிளாப்ஸ் வந்துச்சு, கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல, டைம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி சௌந்தர்யா கிளாப்ஸ் வந்ததெல்லாம் பார்க்கும்போது அது பிஆர் டீமா தான் இருக்குன்ற மாதிரி நானே யோசிச்சேன்ற மாதிரி சொன்னாப்ல. சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அந்த கனெக்ட் வந்து வெளியே ஒரு டீம் கனெக்ட் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் அடுத்த வந்து பவித்ரா ரயன் சொன்ன அதே ரெண்டு பேர் தான், அருண் அண்ட் சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அருணை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதே ரீசன் தான். வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து விஜய் சேதுபதி உங்களை கேள்வி கேட்டா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் என்ன கேள்வி கேட்கறாங்கன்ற மாதிரி சொல்றாப்ல. சோ பிஆர் டீம் வச்சு பிஆர் டீம் கேள்வி கேட்கறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அடுத்த இவங்களுமே சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஜெக்ஷன் தேவை, அந்த ப்ரொஜெக்ஷன் தேவை அப்படின்னா பிஆர் டீம் தேவை. சோ பிஆர் டீமை வச்சு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்த எல்லாருமே ஒருத்தம் கூட விடாம எல்லாருமே சௌந்தர்யா பேரை டிஃபால்ட்டா சொல்லி விட்டாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து அவளுக்கு நல்ல பிஆர் டீம் வந்து வர்க் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் அடுத்த வந்து முத்துபுரன்மே சௌந்தர்யா மேல எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து பயங்கரமான டவுட் எல்லாம் இருந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரில உள்ள வந்தவங்க எல்லாருமே சௌந்தர்யாக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் பேஜ் இருக்கு, அதை வச்சு பயங்கரமா ப்ரோமோட் பண்றாங்கன்றத சொன்னாங்க. அப்பவே நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொன்னாப்ல. சோஷியல் மீடியா ஃபுல்லா அவ்வளவு ஃபேன் பேஜ் வச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா சௌந்தர்யா தான். அண்ட் போன வாரத்துல இருந்து ரயன் டிஃபால்ட்டாவே முத்துபுரன் பேரை சொல்லிடுவாரு, இந்த வாட்டி அருண் சௌந்தர்யா மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒருவேளை முத்துபுரன் பேரை மறந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கும் போதே ஆமாங்க உண்மையிலேயே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் மறுபடியும் ஓடி வந்து முத்துபுரனுக்கு பிஆர் ஏஜென்சி இருக்குன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வரதுக்கு முன்னாடி வெளியே இருந்து ஷோ பார்த்தேன் பாத்தீங்களா, அப்ப முத்துபுரன் ஒரு தப்பே பண்ணியிருந்தாலுமே அந்த தப்பை மறைக்கிறதுக்காக அவர் பாசிட்டிவா ஒன்று பண்ணியிருப்பார் பாத்தீங்களா, அதை மட்டுமே எடுத்து போட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் முத்துபுரன் நினைச்சுள்ளாப்ல. அவர் ஒரு தப்பு பண்ணியிருந்தா அடுத்தவங்களுடைய தப்பை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுவார்ன்ற மாதிரி சொன்னார் இல்லையா, அதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அவருடைய தப்பை மறைக்கிறதுக்காக அவர் பேசின பாசிட்டிவான விஷயத்தை எடுத்து பயங்கரமா ப்ரோமோட் பண்றாங்க. அது எனக்கு வந்து பிஆர் ஏஜென்சி மாதிரி தான் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்றதை தாண்டி அவர் என்ன பேசுறாங்களோ ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் அடுத்த அருண் வந்துட்டு வெளியே என்னதான் பிஆர் டீம் இருந்தாலும் உள்ள நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படிங்கறத பொறுத்தா வெளியே பிஆர் டீம் ஒர்க் பண்ணவே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது மனசு அவருடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கார் போல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த
அந்த பிஆர் டீம் மட்டும் வேலை செஞ்சா போதாது, உங்களுக்கு கண்டென்ட்டை கொடுக்கறதும் ஒரு முக்கியமான விஷயம். அந்த அடுத்த சம்பந்தமே இல்லாம பவித்ரா பேரை சொன்னாப்ல. பவித்ராவா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதை வச்சு அவங்க வந்து பயங்கரமா ப்ரோமோட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராமை வச்சு அவங்களே ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்கு பேர் பிஆர் ஒர்க்லயா வந்துச்சு. சரி ரைட், அடுத்து என்னன்னு சொல்லி கேட்டா ஜாக்லினுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதை வச்சு அவங்க ப்ரோமோட் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்ல. அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அடுத்த அந்த ஜாக்லின் வந்து நம்ம இந்த வீட்டில் ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா அந்த தப்புல இருந்து மீண்டு வரதுக்கு ஒரு டைம் எடுக்குது. ஆனா சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் தப்பு பண்ணாங்கன்னா அடுத்த வாரம் பயங்கர பாசிட்டிவா தான் இருக்குது. அது கண்டிப்பா பிஆர் டீம் இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் ஈவன் அருணுக்குமே அதே மாதிரி தான். அவர் பண்ணக்கூடிய நல்லதோ தப்போ அது பயங்கரமா ஹைலைட் ஆகுது. அதுக்கு வந்து அவர் ஆல்ரெடி பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல் பண்ணிருக்காப்ல, அதனால கூடிய ஜென்யூன் ஃபேன்ஸா இல்ல பிஆர் டீமான்ற கன்ஃபியூஷன் எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் மூலத்துல இருந்து அது வந்து பிஆர் டீமா இருக்குமோ. அண்ட் எல்லாருமே சௌந்தர்யாவை பார்த்து பிஆர் டீம் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சௌந்தர்யா அங்கேருந்து வந்து இதுக்கு நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன்டா அப்படிங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய ஃபெமிலியரான பர்சன்ஸ்லாம் வராங்க. அவங்களுக்குலாம் பிஆர் டீம் தேவை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க. பிஆர்னா யார் தெரியுமா? இந்த ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான பிஆர். இந்த வீட்டுக்குள்ள பிஆர் டீம் மட்டும் வச்சுட்டு இவ்வளவு நாளா வந்துட முடியாது. மக்கள் அதை மட்டும் நம்பி ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏதாச்சும் பண்ணா மட்டும் தான் இந்த வீட்டில் நம்மளால இருக்க முடியும். நான் அப்படி ஏதோ ஒன்று பண்ணி தான் இந்த வீட்டில் இருக்க நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னதான் பிஆர் டீம் செட் பண்ணாலுமே போன் எடுத்து மக்கள் தான் ஓட் போட போறாங்க. கிளாப் பண்ண பரவாயில்ல, சூப்பர்ரா, இந்த புள்ள தான் நேர்மையான புள்ள அப்படி சொல்லி இருக்கும்போது அடுத்த பாயிண்ட்க்கு வராங்க. ஒரு சர்டைன் பாயிண்ட்டை ரீச் பண்ணணும்னா ஒரு புஷ் தேவைப்படத்தான் செய்யும். அதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுதா இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாம பிஆர் டீம் மட்டும் வச்சு இவ்வளவு தூரம் வந்துட முடியாது. நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறதும் இருக்கத்தானே செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு மேடமே ரொம்ப ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் அந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி பிஆர் டீம் எல்லாம் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். பட் அந்த பிஆர் டீமை மட்டுமே வச்சுட்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்துட முடியாது. நம்ம என்ன பண்றோம்ன்றதும் இருக்குது. மக்கள் சாதாரணமா ஓட்டு போட்டுற மாட்டாங்க. பிஆர் டீம் ஒர்க் பண்ணா மட்டும் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. நம்ம இந்த வீட்ல என்ன பண்றோம்ன்றதும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சேர்த்தே சொல்லிக்கிட்டாங்க. ஒரு சர்டைன் பாயிண்ட் ரீச் ஆவறதுக்கு ஒரு புஷ் தேவைப்படும். அதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. அண்ட் அப்புறமா தான் யார் யாரெல்லாம் பிஆர் டீம் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அரும்பசத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ரீச்ல இருந்ததுனால உள்ள வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிஆர் டீம்லாம் வச்சிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரீச் இருக்கிறதுனால மேபி அவர் வச்சிட்டு வந்திருக்கலாமோ. அண்ட் அடுத்த முத்துமுருகனை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த இன்டர்வியூ அதெல்லாம் நிறைய எடுத்துருக்கான்ற மாதிரி சொல்லியிருக்கான். அவனுக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருந்திருக்கலாம். அந்த ஃபேன்ஸ் இந்த பிஆர் ஒர்க்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் கடைசியா ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் இந்த எல்லா வாரமும் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. ஸோ எல்லா வாரமும் நாமினேஷன்ல வரும்போது மக்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிஆர் டீம் தேவைப்படத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பார்க்கும்போது என்னம்மா உனக்குன்னு வரும்போது நம்ம பிஆர் டீம் வச்சா மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஆனா அதே ஜாக்லினுக்கு வரும்போது அவங்களுக்கு எல்லா வாரமும் நாமினேஷன்ல வராங்க, ஓட்டு தேவைப்படும்னா பிஆர் டீம் தேவைப்படத்தானே செய்யும் அப்படிங்கிறியே. உனக்குன்னு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்த தக்காளி சட்னி ஆன்ற மாதிரி தான் இருந்துச்சு. மக்கள் கிட்ட போயிட்டு உள்ள இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஒரு டீம் கண்டிப்பா அது நான் தேவைப்படுது. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்த யாருமே வந்து நான் உண்மையிலேயே பிஆர் டீம் வச்சிருக்கேன் அப்படிங்கறத ரொம்ப ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. பட் சௌந்தர்யா வந்து ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே, அது வரைக்கும் நம்ம பாராட்டலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஜாக்லினுக்குலாம் எப்படிப்பட்ட ப்ரொமோஷன் நடக்குது அப்படிங்கிறத மீம் பேஜ் ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். யார் யாரெல்லாம் கம்பேர் பண்ணி போடுவாங்கன்னா ஆரியோடலாம் கம்பேர் பண்ணி போடுவாங்க. பாத்தீங்களா, ஆரி எப்படி அவருடைய சீசன்ல எல்லா வாரமும் நாமினேஷன்ல வந்தாங்களோ அந்த மாதிரி தான் இந்த சீசன்ல பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் ஜாக்லின். எல்லா வாரமும் நாமினேஷன்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போடுவாங்க. அதெல்லாம் நார்மலா போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பேடு மீம் தான் அப்படிங்கிறது பச்சையாவே தெரியும். சோ ஜாக்லின், முத்து அண்ட் அருண் நான் நினைக்கிறேன். அப்புறமா சௌந்தர்யா கார்டன் ஏரியால போயிட்டு உட்கார்ந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஐயோ நம்மளே பிஆர் டீம் வச்சிருக்கோன்றதை நம்மளே ஓப்பனா அக்செப்ட் பண்ணிட்டோமே, இது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அழுதாங்களா இல்ல பிக் பாஸ் டீமே வந்துட்டு இது ஒரு டாபிக்கா கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அழுதாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவர் ராயன் வந்து சொன்னாப்ல இது தப்பு ரைட் அப்படிங்கிறதெல்லாம் மீறி நான் ஒரு அட்வான்டேஜா தான் பார்க்கறேன். உன்னுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் தீபக்குமே அதான் சொன்னாப்ல, நீ தான் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டியே பிஆர் டீம் வச்சு பார்க்கறேன், மத்தவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் ஃபேம் இருக்கு, பட் நான் அப்படி கிடையாது, புதுமுகம் அப்படிங்கிறதுனால தான் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதுல தப்பும் கிடையாது, நான் வைக்காதது ஏன் சாய்ஸ், வச்சிருக்கிறது ஓன் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சௌந்தர்யா சொல்றாங்க இல்ல நான் பிஆர் டீம் வச்சு தான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அவங்களே இந்த இடத்துல மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஓப்பனாவே மறுபடியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிஆர் டீம் வச்சு தான் ஏதோ இவ்வளவு தூரம் வர மாதிரி போட்ரேவது. இங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் சௌந்தர்யாக்கு வந்து பிஆர் டீம் இருக்குது அப்படிங்கறத எப்படி ஈஸியா கெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராக்ரஸ் இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வீக் இவ்வளவு பண்ணாங்க, செகண்ட் வீக் அது பெட்டரா பண்ணாங்க, அதுக்கப்புறம் பெட்டரா பண்ணாங்கன்னும் போது ஆடியன்ஸ் சைடுல ரெஸ்பான்ஸ் கூடுது இப்படி வந்தா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் 4 வீக் சௌந்தர்யா பெருசா எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கூட வீக்கெண்ட் எபிசோட்ல சௌந்தர்யா பேரை சொன்னா அப்படி கை தட்டுவாங்க. அது பார்க்கும்போதே பச்சையா தெரிஞ்சு போயிருமா இல்லையா, என்னடா இது இந்த புள்ள இந்த வாரம் முழுக்க எதுவுமே பண்ணலையே, அப்புறம் எதுக்காக வீக்கெண்ட் எபிசோட்ல கிளாப் பண்றாங்க அப்படிங்கிற டவுட் நமக்கு வந்த மாதிரியே உள்ள இருந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் பயங்கரமான
தான் டவுட் வந்திருக்கு. அதை வச்சு தான் அவங்க கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அதை போட்டு வாங்கினோடனே சௌந்தர்யாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. லைஃப்ல எப்படிதான் மேல வருதுன்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு 14th வீக் உடைய நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அதை பார்க்கும்போது சரி ரைட், எல்லா சீசன்லையும் பண்ற மாதிரி இந்த சீசன்லையும் பண்ண போறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு நாமினேஷன்லாம் பண்ண வச்சுட்டு கடைசியில் சும்மா உள்ள லைக் நாமினேஷன் ப்ராசஸ் நடத்தினேன், எல்லாருமே நாமினேட்டட், அந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணவங்களை தவிர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாருன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வாட்டி நாமினேஷன் ப்ராசஸே நடத்த மாட்டேன், நான் டைரக்டாவே சொல்லிடுறேன், ரயனை தவிர்த்து மற்ற எல்லாருமே நாமினேட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. 14வது வாரம் என்பதால நீங்க எல்லாருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்கீங்க. அண்ட் கடைசியா இந்த வீட்டில் நீங்க இருக்க போறது இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் தான், மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. சோ இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணி பிடிச்சி விட்டாப்ல. நான் சொல்ல வேண்டாம், என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட். அண்ட் அதுக்கப்புறமா சௌந்தர்யா போயிட்டு முத்துக்குமரன் இந்த வாரம் முழுக்க இவ்வளவு நடந்திருக்கல, உண்மையில இவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்கல, இது மூலியமா மக்களுடைய ஆதரவு உனக்கு குறைஞ்சிரும்ன்ற மாதிரி நீ பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது முத்துக்குமரன் சொன்னாப்ல, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான முதல் காரணமே மக்களுடைய ஆதரவையும் அன்பையும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி பார்க்கும்போது என் மேல விமர்சனங்கள் வரதான் செய்யும், இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் பண்ணாத செய்யாத தப்ப நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அப்ப சௌந்தர்யா அதையும் மடக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சமாளிக்கிறல, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்குமே முத்துக்குமரன் என்ன சொல்றாப்ல, நான் ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னா என் பக்கத்துல என்ன நியாயம் இருக்குன்றத நான் எடுத்து சொல்றேன், அது தப்பு கிடையாது. அதுக்கப்புறமும் நான் வந்து சொன்ன நியாயத்துல ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு ஒரு டைம் தேவை ப்ராசஸ் பண்றதுக்கு. அப்ப என்ன சொல்லிடுறாங்க, இவன் பாரு எடுத்த உடனே தப்புன்றதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டான், கடைசியா தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால இப்ப நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, எடுத்த உடனே தப்பு தான், நான் அந்த இன்டென்ஷன்ல சொல்லல அப்படிங்கறத ஸ்டார்டிங்லயே சொல்லிடணும் அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்குமே சௌந்தர்யா கேட்ட கேள்விக்கான பதில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கொடுக்காம அதுல இவர் எப்படி எல்லாம் வார்த்தை விளையாட்டு விளையாட முடியுமோ அப்படி விளையாடி சௌந்தர்யாவே குழப்பி விட்டாப்ல. இப்ப நான் பண்ணது தப்பு தான், ஆனா நான் அந்த இன்டென்ஷன்ல பண்ணல அப்படின்னு சொல்லணும்ங்கறதை இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாம ரயன் ஒரு பக்கம் பாத்தியா முத்துக்குமரனுக்கு வந்து நல்ல கழுவுன்னு கழுவிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுக்கு ஜாக்லின் வந்துட்டு இல்ல அவன் சில விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறான், அதை சௌந்தர்யா வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரயன் வந்துட்டு அவன் பேசியே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடலான்ற மாதிரி ட்ரை பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜாக்லின் சொல்றாங்க அதை அப்படியே விட்டா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும், ஆனா இவன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து இப்ப மாத்தணும்னு ட்ரை பண்றான், ஆனா அதை அப்படியே விட்டுட்டாலே மாறிடும். மறுபடியும் ரயன் இந்த வாரமும் நான் முத்துக்குமரனை எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பேசின பாயிண்டே மறுபடியும் பேசிட்டு இருக்காப்ல. கடைசி வரைக்கும் முத்துக்குமரன் பண்ண தப்ப அக்செப்டே பண்ணிக்க மாட்டாப்ல. அக்செப்டன்ஸ்ன்றது அவருக்கு கிடையவே கிடையாது. அவர் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக அடுத்தவங்க பண்ண தப்ப தான் ஹைலைட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி போன வாரம் ஆரம்பிச்ச அதே பாயிண்ட மறுபடியும் இந்த வாரமும் நான் மக்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே பாயிண்ட மறுபடியும் சொல்லிட்டு இருக்காப்ல. அதாவது ஒருத்தர் பண்ற தப்ப நான் ரெஜிஸ்டர் பண்ணி மக்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனா அதுக்கு நான் அதே பாயிண்ட டெய்லி ஒரு 10 தடவையாவது சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அக்செப்டன்ஸ் இருந்திருந்தா இதுக்காக தான் நியாயப்படுத்தணும்னு நினைக்கிறேன்ற இதுவே வராது. அண்ட் இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் நான் பண்ணது தப்பு அப்படின்னா பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிறதுக்கு நான் தயாராயிருவேன், அது இல்லன்றப்போ என் பக்கத்துல கூடிய நியாயத்தை எடுத்து சொல்லுவேன், அது தப்புனா நானுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. கடைசி வரைக்கும் நான் ஒரு தப்புனா அக்செப்ட் பண்ணிப்பேன், என் பக்கம் நியாயம் இருந்தா அந்த நியாயத்தை எடுத்து சொல்லுவேன் அப்படிங்கிறத மறுபடியும் பல வார்த்தைகள்ல போட்டு சௌந்தர்யா சொல்லிட்டே இருந்தாப்ல. கடைசியா சௌந்தர்யா சொல்லிட்டாங்க நீ யூஸ் பண்ற வேர்ட்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாம உன் கூட உட்கார்ந்து ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் பண்ணோம் அப்படின்னா உன் மேல இருக்கிற தப்பெல்லாம் மறைஞ்சி அடுத்தவங்க தப்பு மட்டுமே ஹைலைட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரயன் எல்லா இடத்துலயும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பாத்தீங்களா, அந்த பாயிண்ட் சௌந்தர்யாக்கே மனப்பட ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீ யார்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிறியோ அவன் தப்பே பண்ணனாலும் அவங்க மேல தப்புன்னு அது காட்டிடுது. அதுக்கப்புறமா ஷாப்பிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அதாவது நடுவில் ஒரு மினி ஃபுட்பால் வச்சு சுத்தி கோன்ஸ் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு கோன்ஸ்லயும் பாயிண்ட்ஸ் வந்து எழுதி போட்டிருக்காங்க. ஸோ 5 சுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபுட்பாலை வச்சு கோன் அடிக்கணும், அந்த கோன்ல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெறும் ரயன் மட்டும் தான் அவன் கரெக்டா அடிச்சு 2000 பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்கோர் பண்ணாப்ல. அப்ப இந்த வாரம் முழுக்க 2000 பாயிண்ட்ஸ் வச்சு தான் ஓட்டணுமா பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சரி ரைட் இன்னொரு வாய்ப்பு தரேன், பட் இந்த ரவுண்ட்ல சுத்தி வந்திக்கலாம் கிடையாது, நீங்க நேரா நின்றே அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த ரவுண்ட்லயுமே ரயன் அண்ட் ஜாக்லின் ரெண்டு பேரும் 2000 அடிச்சு மொத்தமா 6000 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 4000 பாயிண்ட்ஸ் ரயன் மட்டுமே ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காப்ல இந்த ஷாப்பிங் டாஸ்க்ல. சோ ரயன் அகைனுமே நான் ஒரு டாஸ்க் பீஸ்டடா அப்படிங்கறத இந்த டாஸ்க்லயே வந்து ப்ரூவ் பண்ணிருக்காப்ல. கிடைச்ச 6000 பாயிண்ட் வச்சு எல்லாருமே பயங்கரமான பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் கூடவே 8 பேருக்கு 6000 பாயிண்ட்ன்றது போதுமானது தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த வாரம் 8 பேர் மட்டும் கிடையாது, வெளிய இருந்து ஒரு 8 பேர் வர போறாங்க. சோ 16 பேருக்கு 6000 பாயிண்ட் வச்சு சமாளிக்கணும். சிக்கன் 3 கிலோ 300 ரூபாய். அதுக்கப்புறமா விஷால் நான் 2 பேர் கார்டன் ஏரியால படுத்து கிடந்து நாளைக்கு பொட்டி டாஸ்க் ஆரம்பிச்சிடும், யார் பொட்டி எடுப்பாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அரும்புசார் சொல்றாப்ல எனக்கு தெரிஞ்சு ரயன், பவித்ரா, சௌந்தர்யா இவங்க 3 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது, நம்ம கூட எடுத்துடலாம், 15 லட்சம் 35 லட்சம் கூட வச்சா உடனே எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 35 லட்சம்
ஆசைப்படலாம் ஆசைப்படலாம், அதுக்குன்னு இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் முக்கியமா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொட்டியில ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் மூலியமா அந்த பொட்டி யாருக்குமே கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பொட்டின்னு ஒன்று யாருக்காச்சும் கிடைக்க போதா இல்லை யாருக்கும் கிடைக்காம பிம்லிக்கு பிலாப்பியா போதான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எடுத்த உடனே ஒரு 15 லட்சம் 35 லட்சம் வச்சிடறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒவ்வொரு சீசன்லயும் 14th வீக் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள கெஸ்டா வருவாங்க இல்லையா. பட் இந்த வாட்டி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் கெஸ்டா வர போறது கிடையாது, போட்டியாளர்களா வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது புரியலையே, கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா அது வைல்ட் கார்டு நாக் அவுட்டா, அதாவது இந்த வார இறுதியில் ஒருத்தரோ இல்லை 2 பேரோ வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது இதெல்லாம் புயல் காத்துல வந்து போய் தின்னுட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏண்டா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு 14வது வாரம் வரைக்கும் வந்துட்டாங்களா, இதுல வாரம் 2 வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போனவங்க மறுபடியும் வந்து ஒரு வாரம் கேம் விளையாடி அவங்க பின்னாலே வாரத்தில் போயிட்டு கப்ப தூக்கி நிற்பாங்களா, என்னடா காமெடி பண்றீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களில் இருந்து 1 அல்லது 2 பேர் 2 எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்களால் ரீப்ளேஸ் செய்யப்படலாம். அண்ட் அதுக்கப்புறமா தான் பாயிண்ட்டுக்கே வந்தாங்க, மக்களை நீங்க எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ண போறீங்கன்றத பொறுத்து தான் இந்த வீட்டில் நீங்க இருக்க போறீங்களா இல்ல பேக் பண்ணிட்டு போக போறீங்களான்றதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது என்டர்டெயின் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். அதுக்குன்னு எக்ஸ் கண்டஸ்டன்ஸை விட்டு ஓத விட போறோம், நீங்க ரீப்ளேஸ் ஆக போறன்ற அளவுக்கு தான் சொல்லிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நாங்களே நம்ப மாட்டோம், அவங்களா நம்ப போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மக்களை எப்படி என்டர்டெயின் பண்ண போறீங்க என்பதை அடிப்படையா வச்சு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்க போறாங்க. சோ எல்லாருமே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வர போறாங்களா, நம்ம கூட போட்டி போட போறாங்களா, ஒருத்தர 2 பேர் ரீப்ளேஸ் பண்ண போறாங்களான்னு சொல்லிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா பவித்ரா மட்டும் அவ பொட்டி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்காங்க. எவ்வா அப்பவே தெரிஞ்சு போச்சு, எப்படா பொட்டி வைப்பாங்க, எப்படா எடுத்துட்டு வெளியே ஓடலான்னு காத்துக்கிட்டு போல இந்த புள்ள அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை பவித்ரா மட்டும் இந்த சீசன்ல பொட்டி எடுத்து வெளியே போனாங்கன்னு வைங்களேன், இந்த மொத்த சீசனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இருக்குதுலே லக்கியஸ்டான ஒரு பர்சன்னா பவித்ரா தான் சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடலாம் போல இருக்கு. இந்த பணப்பெட்டியில எதுவும் இல்லை. பவித்ரா இதுக்கு மேல ஒரு அதுக்கப்புறமா விஷால் இது வரைக்கும் வச்ச அலைன்ஸ்லாம் விடுங்கடா, இப்ப 8 பேரும் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் வைப்போம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து வெளியிருந்து எவன் வந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் போடுவோம், பயங்கரமா அடிச்சு நவுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பயங்கரமான மோட்டிவேஷன்லாம் வேற பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம 8 பேரும் இப்ப அலைன்ஸ் போட வேண்டியது. அண்ட் இதுக்கு முன்னாடி வழக்கமா முத்துபுரன் வெர்சஸ் அருண் பிரசாத் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது முத்துபுரன் ஒரு பாயிண்ட் பேசிட்டாருன்னு வைங்களேன், அருண் பிரசாத் பாப்பாரு என்ன ஒரு பாயிண்ட் பேசிட்டான், நம்மளும் ஒரு பாயிண்ட் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா ஒரு பாயிண்ட் ஒன்று பேசுவாப்ல, மறுபடியும் முத்துபுரன் பேசுறாருன்னா மறுபடியும் அருண் பிரசாத் பேசுவார். பாத்தீங்களா அந்த ஜாபை இப்ப ரயன் எடுத்துட்டாப்ல, முத்துபுரன் பேசி முடிச்ச உடனே நானும் பேசுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுறாப்ல, மறுபடியும் முத்துபுரன் பேசினா மறுபடியும் பேசுறாரு. கிட்டத்தட்ட அருண் பிரசாத்துடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. வரப்போறவனுக்கு 2 வாரம் தான் டைம் இருக்கு, 2 வாரம் 5 நாள் தான். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்பயுமே வெளியிருந்து யாராச்சும் உள்ள வந்தாங்கன்னா அவங்க தான் உங்களை ரோஸ்ட் பண்ணுவாங்க. பட் இப்ப வெளியிருந்து உள்ள வர போறவங்கள நீங்க ரோஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டா, கார்டன் ஏரியால ஒரு போர்டு வச்சிருக்கோம், அதுல வந்து 8 பேருடைய போட்டோஸ் வச்சிருக்கோம், யாரெல்லாம் உள்ள வர போறாங்களோ அவங்களுடைய போட்டோஸ் வச்சிருக்கோம். அண்ட் ரோஸ்ட் சென்டென்ஸ்லாம் சிலதெல்லாம் வச்சிருக்கோம். சோ அதெல்லாம் யாருக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க வைக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. வீட்டுக்குள்ள வரவங்களுக்கு இது நல்ல வரவேற்பா அமையட்டும். அண்ட் ரீஎன்ட்ரி கொடுக்க போற அந்த 8 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து யாரெல்லாம் எவிக்ட் ஆகி போனாங்களோ அந்த ஆர்டர்லயே நாங்க உள்ள கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ரவீந்தர், 2வது அர்ணவ், 3rd வந்து தர்ஷா குப்தா, 4th வந்து சுனிதா, 5th வந்து ரியா, 6th வந்து வர்ஷினி, 7th வந்து சிவகுமார் அப்படின்னு சொல்லி ஆர்டர்லயே வந்துச்சு. 8வது வந்து வெளியே போனது யாருன்னா ஆர்ஜே ஆனந்தி, அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்களா தெரியல, அவங்களுக்கு அடுத்தபடியா இருந்த சாச்சனா புள்ளைய உள்ள பிடிச்சி போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்டா முத்துபுரன் வந்தாப்ல, உனக்கு விளையாடவும் தெரியல சும்மாருன்னு சொன்னா அதுவும் கேட்க மாட்டேற அப்படிங்கிற கேட்டகரியில தர்ஷா குப்தா பேரை வந்து சொன்னாப்ல, அது கரெக்டா தான் இருந்துச்சு. அண்ட் இப்பயாச்சும் பிக் பாஸ் ஷோனா என்னன்னு பார்த்துட்டு வந்தீங்களா அப்படிங்கிற கேட்டகரியில அர்ணவ் பேரை வந்து சொன்னாப்ல, ஏன்னா எல்லாருமே சேர்ந்து வேற ஒரு கேம் விளையாட்டு அந்த மனுஷன் மட்டும் வேற ஒரு கேம் விளையாட்டுருந்தாப்ல, இப்பயாச்சும் ஷோ பார்த்துட்டு ஒழுங்கான கேம் விளையாடுறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. பிக் பாஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்தீங்களா, ஆர்னவ் எனக்கு வைக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இப்பயாச்சும் இந்த கேமை எப்படி விளையாடணும்ன்றத உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேட்டகரியில வர்ஷினி பேரை வந்து சொன்னாப்ல, ஏன்னா வர்ஷினி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கும் போது பிக் பாஸ் ஷோவே பார்க்காம வந்து ஒரு கேம் ஒன்று ஆடணுன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேட்டகரியில வர்ஷினியை வச்சாப்ல. இந்த கேமை எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா, வர்ஷினிக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததா வெளியவே இருங்க, நீங்க அங்கதான் நல்லா பேசுவீங்க போல அப்படிங்கிற கேட்டகரியில ரியாவை சொன்னாப்ல. ஆனா ரியா வீட்டுக்குள்ள வந்து பயங்கரமா தான் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்ததா இது செகண்ட் சான்ஸ், இப்போ மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில சிவா பேரை சொன்னாப்ல. ரொம்ப ஆப்டா இருந்துச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைக்கும் போது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொன்னாரே தவிர்த்து கடைசிக்கும் கிடைச்ச வாய்ப்புக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்றது அவருக்கே தெரியலன்ற மாதிரி தான் வெளியே போயிட்டாப்ல. வெளியே போய் இன்டர்வியூல ஆமா நான் என்ன பண்ணேன்றது எனக்கும் தெரியல அப்படிங்கிறது அவரும் அக்செப்டும் பண்ணிக்கிட்டாப்ல. சோ செகண்ட் சான்ஸ் ஏச்சு உருப்படியா யூஸ் பண்றாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது செகண்ட் சான்ஸ், இப்போ மட்டும் என்ன பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். சிவானனுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததா நீங்க தான் ரொம்ப நல்லவராச்சு, எதுக்கு நீங்க திரும்பி வரீங்க அப்படிங்கிற கேட்டகரியில ஃபேட்மேன் ரவீந்தர் பேரை வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த வீட்டுல நிறைய ஐடியாஸ்லாம் போட்டாப்ல, அந்த ஐடியாஸ்லாம் போட்டது நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. இப்படிப்பட்ட நல்லவர் எதுக்கு திரும்பி வராருன்ற மாதிரி கேட்டாப்ல. ஐடியாஸ் நான் தான் போட்டேன், நல்லவரா இருக்கிற ரவி
சார் ஏன் மறுபடியும் வர்றாரு? அண்ட் அடுத்த வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தால் கூட்டுவாங்க அப்படிங்கிற கேட்டகரியில் நான் சாச்சனா பிள்ளை பேர் வந்து சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா சாச்சனா பிள்ளைக்கு 2 லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இருந்துச்சு. அந்த 2 லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அந்த பிள்ளையை நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. ஆனாலும் மெச்சூரிட்டி இல்லாமல் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. அதனால வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தால் கூட்டுவாங்கன்ற மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் தங்கச்சின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிருந்தாப்புல இப்போ ரீஎன்ட்ரினும் போது நானே வச்சு செய்வேன்ற அளவுக்கு இறங்கியிருக்காப்புல. இது அந்த புள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறமும் கன்டினியூ பண்ணாருன்னா அவருக்கு நல்லா இருக்கும். அண்ட் கடைசியா மேக்கப் ஆயிட்டு வந்து விட்டு போயிட்டீங்களா திரும்ப வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேட்டகரியில் சுனிதா பேரை வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த வீட்டில் சுனிதா கேம் நல்லா தான் ஆடினாங்க. பட் கேமை விட அதிகமாக மேக்கப் மட்டுமே போட்டுருந்தாங்க இல்லையா, அதை குத்தி காமிச்ச மாதிரியே இருந்துச்சு. மேக்கப் ஐட்டம் ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டீங்களா திரும்ப வந்திருக்கீங்க? சுனிதாக்கு ஓட்டணும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த பவித்ரா வந்தாங்க. இப்பயாச்சும் பிக் பாஸ் ஷோனா என்னன்னு பார்த்துட்டு வந்தீங்களா அப்படிங்கிற கேட்டகரியில் சிவகுமார் பேர் தான் சொன்னாப்ல. ஏன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் ஷோவை நான் பயங்கரமா ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே ஒன்றும் பண்ணல. இப்போ செகண்ட் டைம் சான்ஸ் கிடைச்சிருக்கு, என்ன பண்ண போறான்றத பார்க்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்ததா நீங்க உள்ள வாங்க எப்படியும் எதுவும் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் வர்ஷ்ணி பேரை வந்து சொன்னாங்க. அண்ட் அடுத்தா நீங்க தான் நல்லவராச்சே ஏன் மறுபடியும் உள்ள வரீங்க அப்படிங்கிற கேட்டகரியில் அர்ணவ் பேரை வந்து சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னது அர்ணவ் தான் ரொம்ப நல்லவராச்சே மறுபடியும் உள்ள வரீங்களா கேட்குறீங்க, என்னடா இது சம்பந்தம் இல்லாமல் இருக்கடா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் அடுத்ததா வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தால் கூட்டுவாங்க அப்படிங்கிற கேட்டகரியில் இவங்களுமே சாச்சனா பேரை தான் வச்சாங்க. இப்பயாச்சும் இந்த கேமை எப்படி விளையாடணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற கேட்டகரியில் இவங்க தர்ஷா குப்தா பேரை வந்து சொன்னாங்க. ஏன்னா தர்ஷா குப்தா நான் ஒரு ஸ்ட்ராங் லேடிடா, இதுக்கப்புறம் அழுவ மாட்டேன்டா, கேமை ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ண போறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதே வெளியே கூப்பிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உள்ள வந்து என்ன விளையாட போறாங்கன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கேமை எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? தர்ஷா கூப்பிடுறேன். அண்ட் அடுத்தா உனக்கு விளையாடவும் தெரியல சும்மா இருந்து சொன்னா அதையும் கேட்கவும் மாட்டா அப்படிங்கிற கேட்டகரியில் ரியா பேரை வந்து சொன்னாங்க. ஆனால் ரியா உள்ள வந்திருக்க போது இருக்கிற வரைக்கும் என்ன கேம் ஆடணுமோ அந்த கேமை விளையாடிட்டு தான் போனாங்க. மேக்கப் ஐட்டம் சேர்த்து விட்டுட்டு போயிட்டியா திரும்ப வந்திருக்க அப்படிங்கிற கேட்டகரியில் இவங்களுமே சுனிதா பேரை தான் சொன்னாங்க. வெளியே இருங்க அங்கே தான் நீங்க நல்லா பேசுவீங்க அப்படிங்கிற கேட்டகரியில் இப்போ ஃபேட்மேன் ரவீந்தர் பேரை வந்து சொன்னாங்க. ரவி சாரா இருக்குமோ நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்க வெளியே இருங்க, நீங்க நல்லா பேசுவீங்க. அண்ட் அடுத்த சௌந்தர்யா வந்தாங்க. இப்பயாச்சும் இந்த பிக் பாஸ் ஷோனா என்னன்னு பார்த்துட்டு வந்தீங்களா அப்படிங்கிற கேட்டகரியில் வர்ஷ்ணி பேரை வந்து சொன்னாங்க. ஏன்னா ரொம்பவே ஆர்ட்டா இருந்துச்சு. வர்ஷ்ணி உள்ள வந்திருக்கும் போது நான் பிக் பாஸ் ஷோவே பார்த்ததில்லைன்னு தான் எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்பயாச்சும் ஷோவை பார்த்துட்டியாமான்னு கேட்கணுன்ற மாதிரி கரெக்டாக சொன்னாங்க. அண்ட் அடுத்த நீங்க தான் நல்லவராட்சி எதுக்காக திரும்பி வந்தீங்க அப்படிங்கிற கேட்டகரியில் நான் அருண் பேரை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னது அருணா எம்மா அவர் எங்கம்மா வெளியே போனாரு உள்ளதமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயோ அருண் இல்ல பழக தோஷத்தை சொல்லிட்டேன் அர்ணவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு அர்ணவ் பேரே சொல்றாங்க? ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் நல்லவன்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்களே அதை குத்தி காட்டுற மாதிரி சொல்றாங்களோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லவர் ஆகிய அருண் உனக்கு விளையாடவும் தெரியாது சும்மா இருந்து சொன்னா நீ கேட்கவும் மாட்டற அப்படிங்கிற கேட்டகரியில் சாச்சனா புள்ள பேரை வந்து சொன்னாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சாச்சனாக்கும் சௌந்தர்யாக்கும் ஒரு டிஷ்யூம் போயிட்டே தான் இருந்துச்சு. இப்போ ரீஎன்ட்ரி வந்தாலும் அது மறுபடியும் இருக்குமோ அப்படிங்கிற டவுட் ஹெவியா தான் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். விளையாடவும் தெரியாது சும்மா இருன்னு சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிற சாச்சனாக்கு நான் வந்து கொடுப்பேன். வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தா கூட்டுவாங்க அப்படிங்கிற கேட்டகரியில் தர்ஷா குப்தா பேரை வந்து சொன்னாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து வெளியே போற வரைக்கும் எல்லாத்துக்குமே அழுதுட்டு மட்டுமே இருந்தாங்க, ரொம்ப சென்சிட்டிவா இருந்தாங்க. அதனால வீட்டில் இருந்து யாராச்சும் பெரியவங்களை கூட்டுவாங்கன்ற மாதிரி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது செகண்ட் சான்ஸ், இப்போ மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் சிவகுமார் பேரை வந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைச்சே வந்து ஒரு டேலண்ட் ஷோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டாப்ல. செகண்ட் சான்ஸ்ல என்னதான் பண்ண போறான்றத பார்க்கலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஃபைனலா நீங்க உள்ள வாங்க எப்படி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற கேட்டகரியில் நான் ஃபேட்மேன் ரவீந்தர் பேரை வந்து சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா இருந்தது ஒரு வாரம் வந்தாலும் நிறைய பேர் செஞ்சு விட்டு போயிருக்காரு. இப்போ மறுபடியும் நீங்க உள்ள வந்தாலும் என்ன எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ நான் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க உள்ள வாங்க இப்படியும் எதுவும் பண்ண போறது இல்ல ரவி சாருக்கு நான் கொடுக்குறேன். அந்த அடுத்த ரயன் வந்து மேக்கப் ஐட்டத்தை விட்டு போயிட்டீங்களா நான் திரும்ப வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேட்டகரியில் நான் வந்து தர்ஷா குப்தா பேரை வந்து சொல்வேன். ஏன்னா சின்ன புள்ளத்தனமா ஒரு விளையாட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த அடுத்தா இது செகண்ட் சான்ஸ், இப்போ மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத பழக்கம் போல இவருமே சிவகுமார் பேர் தான் சொன்னாப்ல. வீட்டில் யாராச்சும் பெரியவங்க தான் கூட்டுவாங்க அப்படிங்கிற கேட்டகரியில் இவருமே டிஃபால்ட்டா சாச்சனாப்புல பேர் தான் சொன்னாரு. வெளியே இருங்க அங்கதான் நல்லா பேசுவீங்க அப்படிங்கிறதுல ராணவனாப்ல. என்னது ராணவா டே என்னடா அவன் வர்ம முடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப ராணவ் இல்ல அர்ணவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஏன்னா அர்ணவ் இந்த வீட்டில் இருக்கும்போது பெருசா பேசல, வெளியே போய் ஸ்டேஜ்ல தான் பயங்கரமா பேசினாரு. அதனால வெளியவே இருக்கு அங்கதான் நீங்க நல்லா பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. போல இதை நான் ராணுவ ப்ரோக்கு தரேன். அடுத்தா இப்பயாச்சும் பிக் பாஸ் ஷோவை ஒழுங்கா பார்த்துட்டு வந்தியாமா அப்படிங்கிற கேட்டகரியில் நான் வர்ஷ்ணி பேரை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த கடைசியா உனக்கு விளையாடவும் தெரியல சும்மா சொன்னா அதையும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற கேட்டகரியில் நான் ரியா பேரை சொல்வேன். ஏன்னா ரியா ஒரு ரிவ்யூவர், இந்த சீசனையே ரிவ்யூ பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒண்ணுமே பண்ணல, அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. உனக்கு விளையாடவும் தெரியாது சும்மா இருன்னு
பிடிக்கலன்னு சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிற, ரியாக்கு தரேன். அண்ட் அடுத்த ஜாக்லின் வந்து இது செகண்ட் சான்ஸ், இப்போ மட்டும் நீ என்ன பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் சுனிதா பேரை வந்து சொன்னாங்க. பட் சுனிதா உள்ள வரும்போது ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்கன்றதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். என்ன பண்ண போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்த வெளியிருங்க, அங்கதான் நீங்க நல்லா பேசுவீங்க அப்படிங்கிற கேட்டகரியில் ரியா பேரை சொல்லலாம். ஏன்னா ரியா வெளியே இருக்கும்போது நல்லா பேசினாங்கன்றத அவங்களே சொன்னாங்க. உள்ள வந்து பெருசா எதுவும் பேசின மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து அந்த புள்ள கேமரா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தான் சொன்னாங்க. கடத்துல அந்த புள்ள எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த உனக்கு விளையாடவும் தெரியல, சும்மா சொன்னா அதையும் கேட்கவும் மாட்டேற அப்படிங்கிற கேட்டகரியில் இவங்க வந்து அர்ணவ் பேரை வந்து சொன்னாங்க. இப்பயாச்சும் இந்த கேமை எப்படி விளையாடணும்னு கத்துக்கிட்டியாமா அப்படிங்கிற கேட்டகரியில் இவங்களுமே வந்து வர்ஷினி பேரை தான் வந்து சொன்னாங்க. அண்ட் அடுத்த மேக்கப் ஐட்டம் விட்டு போயிட்டீங்களா, திரும்ப வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேட்டகரியில் இவங்க தர்ஷா குப்தா பேரை வந்து சொன்னாங்க. அண்ட் கடைசியா நீங்க தான் நல்லவராச்சு எதுக்காக திரும்ப வரீங்க அப்படிங்கிற கேட்டகரியில் முத்துக்குமரன் சொன்ன மாதிரி இவங்களுமே ரவீந்தர் பேரை வந்து சொல்லிட்டு ரீசனுமே கிட்டத்தட்ட அதே ரீசன் தான். ஒரு பிளான் ஒன்று போடுவார், அந்த பிளானை நான் தான் போட்டேன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிடுவாரு. இப்படிப்பட்ட நல்லவர் எதுக்காக திரும்ப வராங்கன்ற மாதிரி நான் கேட்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க தான் நல்லவராச்சே, ஏன் திரும்ப வந்தீங்க? ஏன் ரவி சார் கிட்ட கேட்கணும்னா அடுத்த அருண் வந்தாப்ல, வீட்டுல யாராச்சும் பெரியவங்க தான் கூட்டுவாங்கடா அப்படிங்கிற கேட்டகரியில் நான் அருணவ் பேரை வந்து சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எல்லாரும் பயங்கரமா சிரிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஸ்கூல்லலாம் நான் நல்லவன் சொல்லி காட்டிக்கிறதுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாப்ல. ஆனா ஒளிஞ்சு கிடைச்சதை பத்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே அதை கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் அதுமே அவர் வெளிப்படையா காட்டுற மாதிரி ஸ்டேஜுக்கு போய் நான் யாருங்கிறத அவரே காமிச்சிட்டாப்ல, அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. வீட்ல யாருன்னா பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க, அர்ணவுக்கு வைக்கிறேன். அண்ட் அடுத்தா நீங்க உள்ள வாங்க, எப்படி எதுவும் பண்ண போறது இல்ல அப்படிங்கிற கேட்டகரியில் ரியா பேரை வந்து சொன்னாப்ல. ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரியா அண்ட் அருண் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான மோதல்லாம் வந்து போச்சு. உள்ள வந்து மறுபடியும் ரியா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் உங்களுக்குள்ள ஒரு வார் வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். அண்ட் அடுத்தா இப்போ செகண்ட் சான்ஸ், இப்போ மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேட்டகரியில் நான் சாச்சனா புள்ளைய பேர் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சாச்சனா புள்ளைக்கு இது செகண்ட் சான்ஸ் இல்ல, தேர்ட் சான்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே எவிக்ட் ஆகி செகண்ட் சான்ஸ் மறுபடியும் உள்ள வந்துச்சு. இப்போ மறுபடியும் உள்ள வர போறது தேர்ட் சான்ஸ். ஸோ தேர்ட் சான்ஸ்ல சாச்சனா புள்ளை என்ன பண்ண போறது அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உனக்கு விளையாடவும் தெரியல, சும்மா இருந்து சொன்னா அதையும் கேட்க மாட்டேற அப்படிங்கிற கேட்டகரியில் நான் தர்ஷா குப்தா பேரை வந்து சொல்லுவேன். ஏன்னா எமோஷனலா ஒரு கேமா வச்சு மட்டுமே அவங்க விளையாடிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் அடுத்தா மேக்கப் ஐட்டம் ஏதாச்சும் விட்டு போயிட்டீங்களா, நீங்க மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேட்டகரியில் நான் வர்ஷினி பேரை வந்து சொல்லுவேன். ஏன்னா எல்லாரோடவும் ஃபர்ஸ்டா ரெடி ஆகி மேக்கப் போட்டு உட்கார்ந்திருக்க புள்ள அந்த புள்ள தான். ஆனா கேம்னு வரும்போது பெருசா எதுவும் பண்ண மாதிரி தெரியல, அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. மேக்கப் ஐட்டம் ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டீங்களா, திரும்ப வந்திருக்கீங்க, வர்ஷினி கொடுக்குறேன். அண்ட் கடைசியா நீங்க வெளியவே இருங்க, அங்கதான் நீங்க நல்லா பேசுவீங்க அப்படிங்கிற கேட்டகரியில் சுனிதா பேர் வந்து சொன்னாப்ல. என்ன காரணம் சொல்லி கேட்டா, சுனிதா நல்லா தான் பேசுறாங்க, பட் இருந்தாலும் அது இந்த ஷோக்கு செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அது ரொம்பவே கரெக்டா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சுனிதாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சுனிதானா குக் வித் கோமாளி பயங்கரமா காமெடி பண்ணுவாங்க, அந்த இங்கிலீஷ் தமிழ் கலந்து கலந்து பேசுறதெல்லாம் பயங்கர காமெடியா இருக்கும். ஸோ ஒரு ஃபன்னான ஒரு ஆளு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை தான் சுனிதாவை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சுனிதா பேசுனது முழுக்க முழுக்க சீரியஸாவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்ததுனால பெருசா யாருக்கும் பிடிக்காம போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் தான் இருந்துச்சு. ஸோ அதான் இங்க அருண் பிரசாத் மீன் பண்றாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வெளியவே இருங்க, அங்கதான் நல்லா பேசுவீங்க போல, சுனிதா கொடுக்குறேன். அடுத்த தீபக் வந்தாப்ல, நீங்க உள்ள வாங்க, எப்படியும் எதுவும் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் சிவகுமார் பேர் வந்து சொன்னாப்ல. ஏன்னா சிவகுமாருக்கு இந்த வீட்டில் இருந்த ஒரே ஒரு எதிரினா அது தீபக் மட்டும் தான். ரெண்டு பேரும் தான் பயங்கரமான கிளாஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியா ரெண்டு பேரும் ஒற்றுமை ஆயிட்டாங்க. ஆனா மறுபடியும் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த கிளாஸ் கண்டினியூ ஆக போதா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் அடுத்த நீங்க தான் நல்லவராச்சே, எதுக்கு நீங்க திரும்ப வரீங்க அப்படிங்கிற கேட்டகரியில் ரவீந்தர் பேர் வந்து சொன்னாப்ல. ஏன்னா ரவீந்தர் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது எல்லாருக்கும் ரிவ்யூ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனாப்ல. அப்படிப்பட்ட நல்லவர் எதுக்காக திரும்ப வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அதேதான், நீங்க தான் நல்லவராச்சே, திரும்ப ஏன் வந்தீங்க? அந்த அடுத்த உனக்கு விளையாடவும் தெரியல, சும்மா இருந்து சொன்னா அதையும் கேட்க மாட்டேற அப்படிங்கிற கேட்டகரியில் இவர் வந்து அர்ணவ் பேர் வந்து சொன்னாப்ல. அர்ணவ் கேம் விளையாடுற பேர்ல ஒர்க் அவுட் மட்டுமே பண்ணிருந்தான். அப்பப்போ டைம் கிடைக்கும் போது 4-5 பேர்ட்ட சண்டையும் போட்டு வெளியே போயிட்டான். அண்ட் திரும்ப வாங்க கேம் விளையாடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது அர்ணவ் வெளியே போகும்போது ஸ்டேஜ்ல இருந்து ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாரு பாத்தீங்களா, அந்த சம்பவத்துக்காக பல பேர் அர்ணவுடைய ரீஎன்ட்ரிக்கு பயங்கரமான வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சு, குறிப்பா 4-5 பேர் மென்ஷன் பண்ணி ஜால்ராஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார் பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் பயங்கர ஈகரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு விளையாடவும் தெரியாது, சும்மா இருந்து சொன்னா கேட்க மாட்டேற, காசி நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு. அந்த அடுத்த வீட்டில் யாராச்சும் பெரியவங்க தான் கூட்டுவாங்க அப்படிங்கிற கேட்டகரியில் இவருமே சாச்சனா புள்ள பேர் தான் வந்து சொன்னாப்ல. அண்ட் நான் வீக் பண்ணி வெளியே அனுப்பிச்ச ஆட்கள்ல சாச்சனா ஒரு ஆள் அப்படிங்கிறது அவரே சொல்லிட்டாப்ல. அண்ட் கடைசியா நீங்க வெளியவே இருங்க, அங்கதான் நீங்க நல்லா பேசுறீங்க போல அப்படிங்கிற கேட்டகரியில் சுனிதா பேரை வந்து சொல்லிட்டு, சுனிதா நீங்க பேசுறது புரியல போல இருக்கு, நீ வெளியே பேசு, அங்கதான் நீ நல்லா பேசுற அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா சொல்லி முடிச்சிட்டாப்ல. இங்க நீ பேசுறது நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன், வெளியவே இரு, அங்கதான் நல்லா பேசுற. கடைசியா விஷால் எதிர்த்து போகும்போது ஜாக்லின், விஷால் இந்த வாட்டி நீ ஒட்டச்சி பேசுற, உங்ககிட்ட நான் பெருசா எதிர்பார்க்கறேன்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா உசுப்பேத்தி விட்டாங்க. சரி மனசு என்னதான் பண்ண போறாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மேக்கப் ஐட்டம் விட்டு போயிட்டீங்களா, திரும்ப வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேட்டகரியில் நான் அர்ணவ் பேரை வந்து சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இது அர்ணவா ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் என்ன பண்ணாப்ல, ஒர்க் அவுட் பண்ணுவாப்ல, அதுக்கப்புறம் டிஃபன் ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாப்ல, அப்புறம் மேக்கப் போடுவாப்ல, அதுக்கப்புறம் சண்டை போயிட்டு இருக்கு, இந்த சண்டையில கலந்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாப்ல. இதை தவிர்த்து பெருசா எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. மேக்கப் ஐட்டம்ஸ் ஏதாச்சும்
ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டீங்களா? ஆர்னோ ப்ரோக்கு கொடுக்குறேன். அதை பார்க்கும்போது பரவாயில்லையே, ஜாக்லின் ஒரு வழியா உசுப்பேத்தி விட்டு விஷாலையும் ரொம்ப ஒட்டச்சி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேச வச்சுட்டாங்களேப்பா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அடுத்த வீட்டில் யாராச்சும் பெரியவங்க தான் கூட்டுவாங்க அப்படிங்கிற கேட்டகரியில் சிவகுமார் பேர் வந்து சொன்னாப்ல. சிவகுமாரா ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் டேலண்ட் ஷோ நடிச்சு அந்த ஷோவை நடத்திட்டு இருந்தாப்ல. அது மட்டும் இல்லாம அன்பை மட்டுமே எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு இருந்தாப்ல. சோ இதெல்லாம் வேலைக்காகாது, ஒரு வீட்டுல இருந்து பெரியவங்களை கூட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. வெறும் ஒரு டேலண்ட் ஷோ மாதிரி அதுமே பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்து அவனுக்கு விளையாடவும் தெரியல, சும்மா சொன்னா அதையும் கேட்கவும் மாட்டா அப்படிங்கிற கேட்டகரியில் சுனிதா பேர் வந்து சொன்னாப்ல. ஏன்னு சொல்லி கேட்டா, இந்த கேமை இப்படிதான் விளையாடணும்னு சொல்லிட்டு பல தடவை சொன்னாலுமே கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது இவரே இந்த கேமை புரிஞ்சிக்காம இவ்வளவு தூரம் எப்படி வந்தாருன்றது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. இவர் இன்னொருத்தருக்கு கேமை சொல்லி கொடுத்தாருன்றது இன்னும் பயங்கர ஆச்சரியமா இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தா நீங்க தான் நல்லவராச்சே, எதுக்கு திரும்ப வரீங்க அப்படிங்கிற கேட்டகரியில் சாச்சனா புள்ள பேரை வந்து சொன்னாப்ல. அப்பவே தெரிஞ்சு போச்சு, இவ்வளவு நேரம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசிட்டு இருந்தவர் மனுஷன் மறுபடியும் சேஃப் கேம்க்கே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சாச்சனாவும் விஷாலும் வந்து நல்ல டேர்ம்ஸ்ல இருந்தாங்க, அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க இல்லையா. அந்த டேர்ம்ஸ் நான் இப்ப கூட உடைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டுல அந்த புள்ள எல்லாரும் கூடயுமே நல்ல பாசமா இருந்துச்சு. அப்படி எல்லார்கிட்டையும் பாசமா இருந்த புள்ள எதுக்காக மறுபடியும் உள்ள வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காப்ல. இருக்கிற எல்லாரோடையுமே சாச்சுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அரும்பு சாத்து போயிட்டு நாளைக்கு காலையில எல்லாருமே உள்ள வருவாங்க. உள்ள வந்தோடனே இந்த போர்டை பார்ப்பாங்க, யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேம் ஒன்று விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. மேக்கப் ஐட்டம் ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டியா, அவருக்கு பட்டு பட்டுன்னு புரியும். அதுக்கு ஏன்னா இன்னைக்கு தான் இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே உள்ள போயிருப்பாங்க, இது நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து உள்ள போகக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. பட் இருந்தாலும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளியே அந்த போர்டை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ யாரெல்லாம் போயிட்டு அந்த போர்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேம் வந்து விளையாட போறாங்க அப்படிங்கிறது நம்மளுமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் எல்லாரை விடவும் அருண் மேல அருணுக்கு தான் பயங்கரமான கொலைகாண்டு இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு. ஏன்னா இதே இடத்துல வச்சு எல்லாரும் முன்னாடி, எல்லா கேமரா முன்னாடி, எல்லாரும் மக்கள் முன்னாடி தான் அவன் பண்ணா. அதே மாதிரி இவனை இங்க வச்சு நம்ம செய்யறோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. என்ன ஜால்ராசி, என்ன ஜால்ரா, நீதான் ஜால்ரா அடிச்சு. அந்த கூடவே இவன் மேக்கப் பாய்டா, இவன் காலைல முடிச்ச உடனே மேக்கப் போடுறது, நம்ம சபஜி போடுறதுக்கு அப்புறம் அதை சாப்பிட்டு நம்மளை பத்தியே பேசிட்டு போனா பாத்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. அப்ப முத்துபுரன் நிறைய அப்படிலாம் பேசாதரா, சும்மாறா, அது நம்மளை பத்தி உள்ள பேசிருக்கலாமே, ஏன் வெளியே போய் பேசினா அப்படிங்கிறது எனக்கு இருக்குது, அதை உள்ள வந்துட்டு நான் கேட்கணுன்ற மாதிரி நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் அருண் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இவ்வளவு பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அர்ணவ் அந்த மாதிரி பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக தான் உள்ள வந்து வச்சு செய்யணுன்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அர்ணவ் இல்லாத இடத்துல அர்ணவ் பத்தி அருணும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை முத்துகுரன் ஸ்டாப் பண்ணாலுமே மனுஷன் நிப்பாட்டாம மறுபடியும் அர்ணவ் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசினாப்ல. குறிப்பா அவருடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் எடுத்து பேசினாப்ல. இவன்லாம் பெரிய ஒழுங்கு மாதிரி பேசிட்டு போறான், இவனுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் தெரியுமா, தெரிஞ்சா நாரி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தீபக் எனக்கும் சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்ல அவன் உள்ள வருவான்ல, நம்ம பர்சனல் பத்தி ஏதாச்சும் பேசிட்டோம், அப்போ அவன் பர்சனல் ஒன்னொன்னா நான் எடுத்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அண்ணே நிறைய பேசலானே, என்னால இங்க பேச முடியலனே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது அதாவது இந்த கேமுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சோ அதை வச்சு பேசுறது ஓகே. ஆனா அர்ணவுக்கு வெளியே நடந்த விஷயங்கள், அவருடைய பர்சனல், அதெல்லாம் எடுத்து வந்து எதுக்காக இந்த ஷோக்குள்ள பேசணும், அதுக்கு இவ்வளவு பெரிய ஷோக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதை மேபி அர்ணவ் பார்த்தாரு அப்படின்னா, இல்ல அர்ணவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அருணுக்கும் ஒரு பெரிய கிளாஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். என்னங்கடா நீங்க அப்படின்னு என்னமோ பில்லாரங்க பாஷா அவரு. இந்த சீசன் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஜாக்லின் அண்ட் விஷால் இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி, இவங்க ரெண்டு பேரும் வெளியிருந்தே ஃப்ரெண்ட்ஸ் பட் இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரத்துல இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு பேருமே நாமினேஷனாலும் சரி நெகட்டிவா சொல்றாலும் சரி ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்போ ஜாக்லின் விஷாலை கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனை எடுத்து சொல்றோம்டா, உன்னால சொல்ல முடியும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் ஒரு சேஃப் கேம் ஆடுற பத்தியா எனக்கு அங்கதான் கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அண்ட் கூடவே ஒரு பர்சனா எனக்கு பிடிக்கும் பட் பிளேயரா எனக்கு பிடிக்க மாட்டேது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீ எதுவுமே பண்ணாம இருக்கும்போதே உனக்கு இவ்வளவு லவ் கிடைக்குது அப்படின்னா நாங்க எல்லாரும் எஃபோர்ட் போடுற மாதிரி நீ இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா பயங்கரமான லவ் கிடைக்குமே, அதையே நீ பண்ண மாட்டேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது, அதனால தான் நான் இவ்வளவு சொன்னேன், ஒருவேளை அதான் சொன்னது எல்லாமே உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நான் சாரி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்து ஏன் சாரி சொல்றேன், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசி வாரத்தில் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய டாஸ்க்ல வழக்கம் போல இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி இவங்க பேர் தான் சொல்லிக்க போறாங்களா இல்ல அது மாற போதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். சோ இதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. நீ வந்து சாரின்னு உனக்கு தேங்க்ஸ் ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மார்னிங் டாஸ்க்லயே வெளியே பரவலா போயிட்டு இருந்த டாபிக் கொடுத்து உள்ள விட்டு அது மூலியமா சௌந்தர்யா ஆமா நான் பிஆர் டீம் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வாக்குமூலம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சோ இதை வெளியிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ள வர போறாங்க, அதுவும் கெஸ்டா இல்ல அவங்க வந்து போட்டியாளர்களா வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அது காமெடியாவே இருந்தாலும் அதுல என்ன ட்விஸ்ட் பண்ண போறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அண்ட் குறிப்பா இந்த சீசன்ல பொட்டின்னு ஒரு மேட்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஒருவேளை பொட்டி வந்தாலுமே அந்த பொட்டி யார் கைக்காச்சும் போகுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட்டா தான் இருக்குது. ஏதோ பொட்டியில ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மேட்டர் மட்டும் நல்லாவே தெரியுது. அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து
பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள வரதுக்கு முன்னாடியே ஒரு ரோஸ்ட்ன்ற மேட்டர் ஒன்று பண்ணி அதை வந்து வெளியவே போர்டா வச்சிருக்காங்க. அந்த ரோஸ்ட் மூலியமா என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, குறிப்பா அர்ணவ் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த வீடு எப்படி எல்லாம் மாற போகுது, யாரெல்லாம் அர்ணவ் கிட்ட கேள்வி கேட்க போறாங்க, அது மூலியமா என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, குறிப்பா அர்ணவ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா தான் இருக்கேன். ஸோ என்ன ஏதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த சீசன் முடிய போகுது. ஸோ யார் டைட்டில் வின் பண்ணா கரெக்டா இருக்குன்ற உங்களுடைய கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். ஸோ மீட் மச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோல் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஷாஃபி. தடா பை அண்ட் டேக் கேர். Thank you.